அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இருந்து காமன்கோட்டைங்கிற ஊருக்கு போகிறோம். அது எந்த விஷயமா போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பள்ளிவாச கட்டுறதாக என் ஃப்ரெண்டு மூலியமாக செய்தி வந்துச்சு. அதனால் அந்த பள்ளிவாசலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அங்கே போன பிறகு தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே அப்படின்னா இஸ்லாமியர் இந்த ஊரில் இல்லை. ஆனால் வாரம் இங்கே வருவாங்களாம். எல்லோரும் வந்து பரமக்குடி, மதுரை, திருச்சி அப்படி போய் ராம்நாடு அப்படி போய் இருக்கிறாங்க. இங்கே வந்து இருக்கிறது அலிம்சா ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. தொழுவுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே கூடி எல்லாம் சேர்ந்து சமைச்சு எல்லாமே அலிம்சா தான் செய்கிறாரு. செஞ்சு இது பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஒரு 10 குடும்பம் கூட இல்லாத இஸ்லாமிய ஊர், அப்போ என்னது ஏன் பள்ளிவாசல் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பள்ளிவாசல் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் வர்ற காலத்துக்கு வயசானவங்க இங்கே வந்து தங்கலாம். நிறைய பேர் வீட்டை விற்கலை, ஆனால் ஒரு சிலர் வீட்டை விற்றுட்டாங்க அப்படின்னு அங்கே உள்ள ஒரு பெரிய ஒருத்தர் சொன்னாங்க. அவங்களெல்லாம் வீடுகளில் வச்சுருக்காங்களாம். ரேஷன் கார்டோடு நான் மாற்றலை. அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இங்கே வந்து தங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான்லாம் என்ன நினைக்கிறேன், வயசான காலத்தில் நானே வீட்டுக்காரவங்களும் இன்ஷால்லா ஊரில் போய் தங்கலாம், நம்ம ஊரில் பிறந்த மண்ணில் போய் இருந்துடலாம் அப்படி தான் நினைக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மனசுக்கும் அந்த மாதிரி புரிய வச்சு இந்த ஊர் மக்களுக்கும் திரும்ப இந்த ஊரில் வந்து ஒரு 10 ஃபேமிலியாவது இருந்தாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த அலிம்சா மட்டும் தொழுவுறது, அவங்களே பாங்க சொல்லி தொழுவுறது பெரிய பெரிய கொடுமை. அதை அல்லாஹ் தஆலா மாற்றணும், அவ்வளோதான். இவ்வளோ பிரகாசப்பட்ட அந்த ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த ஊரில் பிறந்த மண்ணில் வந்து பள்ளிவாசல் இடிஞ்சு விழுந்துட்டதுனால அவங்க வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களும் இப்படி கேள்விப்பட்டு சில பேரும் நன்கொடைகள் கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. மதில் ஃபுல்லாகவே எல்லாமே டைல்ஸ் ஒட்டி இருக்குது. நல்லாவே தரமாகவே கட்டுறாங்க. எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு சூப்பராக கட்டுறாங்க. அப்புறம் ஒரு 5 வீடும் கட்டுறாங்கப்பா. 5 வீடு எதுக்குண்டா, அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இஸ்லாமியக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா வேறு ஊர்களில் இருப்பாங்களா, அவங்கள கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுவுறது மாதிரி வச்சு மதரசாவும் இருக்குது. மதரசாவும் நடத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மதரசா வந்து அப்படியே எடுத்து அப்படியே அந்த ஓதுறது இருக்கும்ல, அது அந்த மதரசா வைக்கலாம் அப்படின்ட்டு. மனோரா வந்து ஒருத்தவங்க செலவில் மட்டும் செஞ்சுருக்குறாங்க. அவங்க நீலாயில் இருக்கிறவங்க தான் சாப்பாடு கடை தான் வச்சுருக்காங்க. சாப்பாடு கடை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத். சரி, அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுக்கு ₹1 செஞ்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கே ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்து அந்த மக்கள் வந்து இன்னும் மேலும் நிறையா நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கே கொடுக்கணும். நம்மளும் துவா செய்வோம். அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு மட்டும் நம்ம நன்கொடை செய்யணும்னு நான் சொல்லலை. மதரசா கட்டுறதுக்கா, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கா, ஒரு இல்லாத குடும்பத்துக்கு செய்கிறதுக்கா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவா, எது வேணாலும் நம்ம செய்யலாம். அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். இந்த சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆலிம்சா மனைவி தான் இந்த சமைக்கலாம் எல்லாமே செய்கிறாங்க. இன்னும் யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேயா, அவரே எல்லாம் செஞ்சுட்டு அவரே தொழுக வச்சு அவரே பாங்க சொல்லி தொழுகிறது பெரிய பெரிய கொடுமை. அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையை கண்டிப்பாக மாற்றணும், இன்ஷா அல்லாஹ். இந்த அண்ணன் தான் மனோராக்கெல்லாம் செலவழிச்சிருக்காங்க. இவங்க தான் ராஜா மமதானே. இவங்க தான் பள்ளியாசலில் வந்து கட்டட வேலையில் முழுசாக இது பண்ணியிருக்காங்க. இவங்க மதுரையில் இருக்காங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஓகே, இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக எல்லோரும் வெள்ளிக்கிழமைக்கு ஓரளவு ஒரு 20-30 மக்கள் வந்து கலந்துக்கிட்டு இது சிறப்பிக்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாரத்தில் ஒரு முறை ஒன்று கூட்டுறது ரொம்ப ரொம்ப பரக்கத்தாக இருக்கும். பிறந்த ஊரில் பள்ளிவாசல் இடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த பிறந்த ஊர் மக்கள் அவங்க பேரம்பேத்திலேருந்து அவ்வளோ பேர் உதவி செய்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வயசானவங்க வந்து தங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரிட்டையர் ஆகிறவங்க, வேலை முடித்தவங்க, ஓய்வு பெற்றவங்களாம் வந்து தங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நாங்கள் அங்கே தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ராம்நாடு நோக்கி போகிறோம். போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், போகிறதுக்கு 1 மணி நேரம். வரையில் கூட கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சு போயில ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம். இப்போ வர்ற வழியிலேயே ஒரு அக்கா வச்சுருந்து கீரைகள், பீக்கங்காய், பொடலங்காய், வாழைப்பழம் எல்லாமே விற்றாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சோண்டு கீரைகள் மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க தோட்டத்தை போய் பார்த்துட்டு அதோட நாங்கள் வெளியாகி ராம்நாட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, நம்ம உதவி செய்கிறது வந்து இதுக்கு தான் உதவி செய்யணும், இவ்வளோ தான் செய்யணும், 1 லட்சம் செஞ்சால் தான் உதவி, 10,000 செஞ்சால் தான் உதவி அப்படின்ட்டு இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இல்லைன்னா 1 மாதம் மிச்சம் நீங்கள் 100 வெள்ளியை மிச்சம் பண்ணிங்கனாலும் சரி, அந்த 100 வெள்ளியை நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு பரக்கத்து செய்வான். செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னுக்கு ஏதாவது ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்களா,
ஏதாவது ஒன்று ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் உங்களுடைய காசை கொஞ்சம் பங்கை போடுங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறு வருஷமே உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்பி செய்யுங்க. ஓகே. அப்புறம் ராமநாதபுரத்தில் ஆவின் பால் தான் நாங்கள் வாங்குறது. அங்கே நாங்கள் பாலை வாங்கிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான். சரியா? இதேமாதிரி நம்ம ஊர்கள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நல்காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் ஏண்ட உதவியில் செய்யுங்க. ஒருத்தர் கூட செஞ்சுட்டா நம்மளை கூட தான் செய்யணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கப்பட்டவ 1,00,000லேருந்து 1,00,00,000 கூட செய்யலாம். இல்லாத மக்கள் நம்ம வந்து நூறுரூபா வச்சுருப்போம், இல்லை ஒரு 1000 வச்சுருப்போம். அதை செய்யணும்னு நினைப்போம். நம்மளுக்கு மனசு வந்து கூச்சப்படும். இவங்க இவ்வளோ கூட செஞ்சுருக்காங்களே, நம்ம எப்படி 1000 செய்யலாம் அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாவுக்கு வந்து ரூ. 1 செஞ்சிருந்தாலும் அது அது நன்மை தான். அதே மாதிரி தான் ஜக்காத்து, சதக்கா, சிடுக்கா நம்ம வந்து கொடுத்து பழகணும். கொஞ்சமாவது கொடுத்து பழகணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா வந்து நம்மளை திரும்பி பார்ப்பான். நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும். அப்போ தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு 10 அடி எடுத்து வைப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே நம்ம ஒருத்தவங்க கூட செய்கிறாங்க, நம்ம எப்படி குறைஞ்ச செய்யலாம் அப்படிலாம் நினைக்காம, உங்களுக்கு என்ன முடியுது, விரலுக்கு தக்கன வீக்கம், நம்ம வருமானத்துக்கு தக்கன நம்மளுக்கு என்ன மிச்சம் இருக்குது, இந்த ஒரு மாதம் மிச்சத்தை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.